எங்கே ராசா போகிற? நின்றுக்கண்ணா, பாரு பாரு, உனக்கு தான் வீடியோ போட்டுக்கிறேன். என்ன வீடியோ? டானாக தகுதிகள். டான் என்ன ராசா? ஒரு கூட்டம் பின்னாடி நிற்கும். அந்த கூட்டத்துக்காக நீ இருப்ப. அதானே டானு? நான் சினிமா டான்ப்பா. அப்போது நிஜ டானு? நிஜ டான்னு சொல்கிறது இந்த விஷயங்களில் உன்னை நீ ஸ்கில்லாக பண்ணிக்கும் போது தான் நிஜமான டானாக மாற முடியும். அப்படின்னா பெரிய ஸ்கில்லு. சும்மா இல்லாமல் ஏதாவது கற்றுக்க. அப்படியா? அதனால் என்ன? ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல பிஸியாகிடும். அதுக்காக தான் கற்றுக்க சொல்கிறது. ரெண்டாவது, சுகமாக வாழறதை விட சவாலில் வாழ. ஏன் அப்படின்னா, சுகமாக வாழும்போது அதில் ஒரு தில் இருக்காது. ஆனால் சவாலில் வாழும்போது அதில் ஒரு தில் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அடுத்து, எப்பவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இல்லாமல் திமிரெல்லாம் முயற்சி செய்யக்கூடிய ஸ்டேஜில் போயிட்டே இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏன்? அப்போ தான் நம்மளுக்கு சாதகமான ஏதோ ஒன்று கிடைக்கும். அடுத்து, ஒரே நிலை வசதிகளை விட வளரக்கூடிய வசதிகளை விரும்பணும். ஏன் அப்படின்னா, ஒரு காலத்தில் உங்கள் தாத்தா பாட்டி ரொம்ப ஏழையாக இருந்திருப்பாங்க. உங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் சுமாராக இருந்திருப்பாங்க. நீ அதோட பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா அந்த வசதிகள் ஒரே இடத்துல இல்லாமல் வளரும்போது தான் அது கிடைக்கும். அதுக்கு தான். அப்புறம் நெக்ஸ்ட்டு, டல்லாக இருந்தாலும் தொடர்ந்து வளர முயற்சி செய்யணும். ஏன் அப்படின்னா, எது ஒன்றுமே சும்மா இந்த உலகத்தில் கிடச்சிடாது. ஸோ உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா ஏதோ ஒன்று கிடைச்சதை வச்சு அப்படியே போயிட்டே இருக்கும்போது அதிலிருந்து அடுத்த லெவல் வர வரைக்கும் டல்லாக இருந்தாலும் தொடர்ந்து செய்ய பழகணும். அடுத்து, கிடைக்கிறதுல தேவையில்லாத மட்டும் விட்டுடணும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்பொழுது அதில் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோ. பேட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா அதை ட்ராப் பண்ணிவிடு. ஏன்னா அது உனக்கு ஃபேவர் மாதிரி இருந்தாலும் அது எங்கேயோ ஒரு இடத்துல சறுக்கி விட்டுடும். அடுத்து, வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டே இரு. சான்சஸ் உனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீ தான் சான்சஸை உருவாக்கிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது ரவுண்டு 1 பார்த்துட்டோம். இப்போ ரவுண்டு 2. ஓகேவா? ரவுண்ட் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இது பார்த்துருவோம். டானாக இருப்பதற்கான தகுதிகள். தலைமை. ஸோ தலைமை ஏற்பதற்கான தகுதிகள். யார் சார் தலைமை ஏற்றிருப்பாங்க அப்படின்னா, ஏதோ ஒன்று நடக்குது, அதை இயக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவன் தான் தலைவன். அவன் தான் டான். ஸோ அந்த இருக்கிறத இயக்கிறது தான் நம்ம செய்ய வேண்டிய கடமை. ஸோ அதுக்கு நம்ம என்னப்பா பண்ணணும் அப்படின்னா, சும்மா இல்லாமல் ஏதாவது கற்றுக்கோ. இப்போது நீ ஏதோ ஒன்று சார்பாக வாழ்ந்துட்டுருக்கிற. இப்போது அதில் வேறு ஏதோ ஒன்று நடுவில் ஒன்று சுற்றி உனக்கு சான்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது என்ன அப்படின்றத நீ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணினாக்கா அதில் சம்மந்தமாக கற்றுக்கிட்டு அதில் ஏதாவது பண்ணலாம். ஓகேவா? அடுத்து, சுகமாக வாழறதை விட சவாலில் வாழு. ஏன்பா அப்படின்னா, இப்போது உனக்கு யாரோ ஒருத்தர் உன்னோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நீ என்ன பண்ணுவ? ஸோ அந்த தேவைகளை அப்படியே பார்த்துக்கலாம், அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வ. ஓகேவா? ஸோ அது உனக்கு கடைசி வரைக்கும் கிடச்சிச்சின்னா பை லக்கு. ஆனால் அதுலேயும் நீ கொஞ்சம் அதோட டெவலப் பண்ணக்கூடிய
அந்த ஸ்டேஜில் சவால்களை உருவாக்கி அதில் வாழும்போது அதில் இன்னும் வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும். அடுத்து எப்போவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜிலே இல்லாமல் ஈகோ இல்லாத டெவலப்மெண்ட்டில் இரு. ஏன் அப்படின்னா, ஸோ நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ 10 வருஷம் கழிச்சு அப்படியே இருந்தீனாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, சுற்றி இருக்கிறவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் நிறைய குவிஞ்சிருக்கும். உனக்கு வசதி வாய்ப்புகள் சறுக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்போது நீ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நிற்காம நகர்ந்துருக்கணும். இப்போது இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. நான் நகரும்போது நடுவில் கூட அந்த ஈகோ அப்படின்னு சொல்கிற திமிரு கூட சேர்ந்துருச்சு அப்படின்னா, அது பாதிப்பு இல்லாத வரைக்கும் உனக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் பாதிப்பு வரும்போது உன்னை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் ஈகோ இல்லாத குரோத்தில் நீ போகிற வரைக்கும் சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரே நிலை வசதிகளை விட வளரக்கூடிய வசதிகளை விரும்பு. ஸோ வளரக்கூடிய வசதிகள் அப்படின்றது ஒரு காலத்தில் ரேடியோ இருந்தால் பெரிய விஷயம், ஒரு காலத்தில் சைக்கிள் இருந்தால் பெரிய விஷயம், ஒரு காலத்தில் டிவி இருந்தால் பெரிய விஷயம். இன்றைக்கி அப்படியா இருக்குது? எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அந்த காலத்தில் இருந்தவங்க இது வரைக்கும் அந்த காசே போதும் அப்படின்னு இருந்தால் இன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? அன்றைக்கி கோல்டு வாங்கின விலையில் இன்றைக்கி அரிசியோடு வாங்க முடியல. ஓகேவா? ஸோ மாறும்போது வசதிகளை நம்ம தான் பார்த்து கரெக்டாக விரும்பி கொண்டு போகணும். அடுத்து டல்லாக இருந்தாலும் தொடர்ந்து வளர முயற்சி செய். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்கு ஏதோ ஒரு ஆஃபரில் ஏதோ ஒன்று என்ட்ரு ஆகிட்ட போயிட்டுருக்க. ஆனால் அது உன்னோட டேஸ்ட்டுக்கும் உனக்கோட ஸ்டைலுக்கும் சப்போர்ட் பண்ணலை அப்படின்றதுனால ஸோ டல்லாக போகாத. ஸோ அதுலேயும் நீ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மெதுவாக ஸ்டடி பண்ணி அதில் நீ டெவலப் ஆக வந்தினாக்கா அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அதில் நீ டான் ஆகிடுவ. அதில் டான் ஆகும்போது சிச்சுவேஷனே மாறிடும், எல்லாமே சூப்பராக மாறிடும். அடுத்து கிடைக்கிறதுல தேவையில்லாததை மட்டும் விட்டுவிடு. இதில் என்ன அப்படின்னா, கடவுள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீ கேட்டதோட பல மடங்கு வடிவங்களில் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஓகேவா? கடவுளோட குணாதிசயம் அதுதான். ஸோ நீ ஒன்றுக்கு முயற்சி செய்கிற அப்படின்னா அது சம்மந்தப்பட்டதை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த கொடுத்துக்கிட்டே இருக்கிறத நீ அதில் பேடு உங்களுக்கு தெரியும், நீ கற்றுக்கிட்டு இருப்ப. அந்த கற்றுக்கிட்டு இதில் பேட் அப்படின்றத ட்ராப் பண்ணிவிட்டு குட் அப்படின்றதில் நீ என்ன பண்ணலாம், ஜேர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உன்னோட லைஃப்பில் அது ஒரு டானாக ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்து வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டே இரு. ஸோ நீ தலைவர்கள் எடுத்தினாலும் சரி, சயின்டிஸ்ட் எடுத்தினாலும் சரி, பெரிய ஆள்னு சொல்லக்கூடிய யார் எடுத்தாலும் சரி, அவங்க பேரண்ட்ஸ் சம்பாதிச்சு கொடுத்து போனது கிடையாது. அதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் வச்சு வந்தவங்களும் இருப்பாங்க, பேரண்ட்ஸ் இல்லாமல் அவங்களோட சொந்த முயற்சியில் அச்சீவ் பண்ணவங்களும் இருப்பாங்க. ஸோ வாய்ப்புகளை நம்ம தான் உருவாக்கிக்கிட்டே போகும்போது தான் அதனோட உண்மையான மெஷர்மெண்ட்டை நம்மளால் வாழ முடியும். ஸோ டானாக இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிட்டியா? ஓகே, தேங்க்யூ, நன்றி.